Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. Artificial intelligence உலகமெங்கும் பல நிறுவனங்களால் ஏன் பல மனிதர்களால் அதிகமாக பேசப்பட்டு வரும் ஒரு டாபிக் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எப்படி மனிதன் முன்னொரு காலத்தில் நெருப்பை கண்டுபிடிச்ச போது அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஆராய்ச்சி செஞ்சானோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சினால வேறு பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த வகையில் இப்போ ஏஐனால பிரபலமாக ட்ரெண்டிங்காக பேசப்படுற ஒரு வேலைவாய்ப்பின் பெயர் தான் ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அமெரிக்காவில் இந்த வேலைக்கு இந்திய ரூபாய் மதிப்பு பிரகாரம் வருட சம்பளம் 2 கோடி வரை கொடுக்கறதா வலைதளங்களில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னா என்ன? சாஃப்ட்வேர் துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்காலத்தில் சாஃப்ட்வேர் துறையில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மேலும் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் நீங்கள் ஆகணும்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். சாட் ஜிபிடி இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு மனிதர்களை போல ரொம்ப நேச்சுரலாக பதில் கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல். ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு படி மேலே, அதாவது கற்பனை திறன் கொண்டு மனிதர்களை போல தானாக சிந்தித்து பதில்களை கொடுக்கும் மாடல்ஸ் தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐனா நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தனி வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இங்கேயும் பாப்பப் ஆகும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சாட் ஜிபிடி மாதிரியே இன்னும் நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் வந்து புழக்கத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் நிறைய புழக்கத்தில் வரும்போது ஒவ்வொரு நிறுவனங்களில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏஐ மாடலில் இருக்குதுப்பா, ஆனால் இந்த ஏஐ மாடல்லேருந்து நமக்கு தேவையான தகவல்கள் வந்து எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி செய்யறதின் விளைவா ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு வந்து இப்போ அதிகமாக பேசப்படுது. அதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு வந்து இப்போதான் வந்திருக்கா, இந்த மாதிரி வேலை முன்னாடி இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை வந்து முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையோட பேர், அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலராக பேசப்படுது. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனோம்னா நமக்கு வந்து அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய இன்டர்நெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட்டை வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸில் கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணுவோம். கூகுள் சர்ச் பண்ணுறதுல வந்து சிலர் வந்து திறமையானவங்களாக இருப்பாங்க, சிலருக்கு வந்து அந்தளவுக்கு திறமை இருக்காது. திறமைன்னு நான் சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பதில் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணுவீங்க, சில கீவேர்ட்ஸ் எல்லாம் போய் டைப் பண்ணுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக என்ன கீவேர்டு போட்டால் அவங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும் தெரிஞ்சுட்டு கரெக்டாக கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுவாங்க, குயிக்காக அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும், அதை வச்சு அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எப்படி கூகுளில் போய் இந்த கீவேர்டை போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து கூகுளில் போய் சில கீவேர்ட்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணி ஆன்சரை வந்து இன்டர்நெட்டுங்கிற கடல்லேருந்து நமக்கு தேவையான ஆன்சர்ஸை குயிக்காக கொண்டு வந்து படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துருவோம். சாட் ஜிபிடி நிறைய பேர் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே டெக்ஸ்ட்லேயே வந்து அது பதில் கொடுக்கும். ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு பின்னாடி அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் வந்து கடல் போன்ற எண்ணற்ற தகவல்களை வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து இந்த ஏஐங்கிற ஆற்றலை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா அங்கே வந்து சரியாக நம்ம வார்த்தைகளை கொடுத்து அதுக்கிட்ட கேள்வி கேட்கணும். எந்த அளவுக்கு திறனான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் கேள்வி கேட்கிறோமோ அந்த அளவு திறனான பதில், சரியான பதில், வேகமான பதில் நமக்கு கிடைக்கும். இதுதான் நிறைய நிறுவனங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து இந்த ஏஐ மாடல் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தேவையான பதில் கிடைக்கணும் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அங்கே வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்க அந்த ஏஐ மாடலை ஸ்டடி பண்ணி, அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணி, அதாவது அந்த நிறுவனத்தை ஸ்டடி பண்ணி, அந்த நிறுவனத்துக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு தங்களோட திறனை கொண்டு அந்த வார்த்தைகளை, அந்த ஏஐ கிட்ட கேள்வி கேட்குற அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே சிற்பம் செதுக்குற போல உருவாக்கி அவங்க கொடுக்கும்போது உடனடியாக சரியான பதில், தெளிவான பதில், வேகமான பதில் கிடைக்குது. இந்த மாதிரி பண்ணுறவங்கள தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை நான் சொல்லணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்
is a professional responsible for crafting and optimizing prompts that are used to interact with AI models. அப்போ நான் கூகுளில் வந்து பயங்கரமாக சர்ச் எல்லாம் நல்லா பண்ணுவேங்க, அப்போ நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வேர்ட்ஸ் சரியான வேர்ட்ஸ் பயன்படுத்தி ஏஐ மாடல் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு பதிலை குயிக்க கொண்டு வரது மட்டும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வேலை கிடையாதுங்க. அதற்கும் மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரோட பொறுப்புகளாக இருக்கும். இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய துறைகளில் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்த துறையில் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை பற்றின இண்டஸ்ட்ரி மற்றும் டொமைன் நாலேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும். துறை அப்படின்னு நான் சொல்லும்போது மருத்துவத்துறை இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, கம்யூனிகேஷன் அதாவது டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த இண்டஸ்ட்ரியிலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின டொமைன் நாலேஜ், மருத்துவத்துறைனா மருத்துவத்துறையில் இருக்கிற சில டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீங்கள் டாக்டர் ஆகணுங்கிறதுல நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு அவங்க எந்த துறைக்கு போகிறாங்களோ அந்த துறையை பற்றின ஒரு இண்டஸ்ட்ரி டொமைன் நாலேஜ் இருக்கும். எதுக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே ஏஐ மாடலில் போய் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நீங்கள் அங்கே கேட்க வேண்டியது வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இல்லைன்னா உங்களால் சரியான கேள்விகளை ஏஐ மாடல் கிட்ட கேட்க முடியாது. அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஏஐ மாடல் பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஏஐ மாடலோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த ஏஐ மாடலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய தகவல்கள் பயன்படுத்தியிருப்பாங்களா, எந்த வகையான தகவல்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் அந்த ஏஐ மாடல் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை வந்து வச்சு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த ஏஐ மாடல்ஸ்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸும் அப் டு டேட்டாக அந்த ஏஐ மாடலை பற்றி புரிந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ப்ராம்ப்டை வச்சு ஒரு பதிலை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் அடுத்த வாரம் ஏன் அடுத்த நாளே சரியாக அதே மாதிரி வேலை செய்தா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டியது ப்ராம்ப்ட் இன்ஜினியரோட பொறுப்பு. அப்புறம் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வந்து சில ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் ஏஐ மாடல் கொடுத்து பதில் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம பயாஸ்டாக இல்லாமல் இருக்கணும். அதே சமயம் ஏஐ கிட்டேருந்து கிடைக்கிற பதில் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எத்திக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேயே அவங்க கவனம் செலுத்தணும். முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற துறையினால மக்களுக்கு ஏற்படும் தாக்கங்களை பொறுத்து உங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வேலையோட மதிப்பும் அதற்காக கொடுக்கப்படும் ஊதியமும் அதிகமாக இருக்கும். புரிய மாதிரி சொல்லணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது பல துறைகளில் இருக்கும். இப்போ மருத்துவத்துறை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து எடுத்துக்காட்டாக வச்சுக்கோம். மருத்துவத்துறை அப்படிங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி காட்டிலையுமே மக்களிடையே அது ஏற்படுத்தும் தாக்கம் அதிகம். ஏன்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அவருக்கான மதிப்பு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இருக்கிறது காட்டிலையுமே அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களோட ஊதியமும் அதிகமாக இருக்கும், அவர்களோட பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியை வந்து சரியாக கேட்டு பதில் மட்டும் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி எத்தனை பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியர் நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட நாலேஜ் உங்களுக்கு அவசியம் இருக்கணும். இந்த இன்டர்நெட்லாம் போயிட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வேணுமான்னு கேட்டிங்க, சில இடங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸே தேவையில்லை, நோ கோடிங் நாலேஜ் நீடட் டு பிகம் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதிக வருமானத்தோடு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஆகணும், இல்லை இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற கரியரில் லாங் டேர்மில் நல்ல டாப் லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு, டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பைத்தானில் நிறைய லைப்ரரிஸ் பயன்படுத்தப்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெஷின் லேர்னிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இந்த அல்காரிதம்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே இல்லை, நான் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலுமே பேசிக்ஸ்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைத்தான் ப்ரோக்ராமிங்கை நாங்கள் வந்து தமிழில் டீச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த கோர்ஸ் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டலில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் அதில் கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க.
அதை அடுத்து நம்ம பார்த்த இந்த மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், அதில் இருக்கிற அல்காரிதம்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலுமே இன்னொரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட பேர் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங். இதில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது உங்களுக்கு மெஷின் லேர்னிங்கே தெரியலனாலுமே ஸ்க்ராட்ச்லேருந்து மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸை டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெஷின் லேர்னிங்கை வச்சு எப்படி நீங்கள் புதிய மாடல்ஸ்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் வச்சு நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த 7 மெஷின் லேர்னிங் மாடல்ஸை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ராஜெக்ட்டுக்கு ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் வந்து பேசிக்ஸில் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் வாங்கலாம். இல்லை பைத்தான் எனக்கு தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ்ங்கிற கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களால் பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங் இது ரெண்டுலையுமே வந்து நீங்கள் அதோட ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஒருவேளை இந்த 2 கோர்ஸுமே நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறதுக்காட்டிலுமே பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு நாங்கள் 2 கோர்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜாக எங்கள் வெப்சைட்டில் வச்சுருக்கோம். அப்படி நீங்கள் வாங்கும்போது இந்த 2 கோர்ஸை தனித்தனியாக வாங்குறதுக்காட்டிலுமே குறைந்த விலையில் அதிக டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் இந்த 2 கோர்ஸையும் கம்பைண்டாக பேக்காக வாங்கிக்கலாம். மேலும் நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் எங்கள் கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது நல்ல யூசர் ஆப் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். பட் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதில் வந்து என்ரோல் பண்ணுங்கள். பைத்தான் ப்ரோக்ராமிங் மற்றும் மெஷின் லேர்னிங் இந்த 2ஓட ஃபண்டமெண்டல்ஸ்லேயே நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நியூரல் நெட்வொர்க்ஸ், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனின் மூளையின் கட்டமைப்பை போலவே செயற்கை முறையில் உருவாக்கப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தான் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி ஒரு மெஷின் லேர்னிங் செயல்படுத்துறாங்கிற பட்சத்தில் அது வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டிவ் AI மாடல்ஸ், ChatGPT இதுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி டீப் லேர்னிங் செயல்படுத்தி இருக்காங்க. ஸோ அதை எடுத்து இந்த NLP அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மெஷின் லேர்னிங் பிரிவு தான். இதோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மற்றும் பேசும் வார்த்தைகளை ஸ்பீச்சை வச்சு மனிதர்களைப் போலவே புரிந்து பதில் கொடுக்கும் திறனை ஒரு மிஷின் கொண்டு வரதான் வந்து NLP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NLP டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸோட கான்செப்ட்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இருக்கும். அப்புறம் ChatGPT போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக வேலை செய்யும்போது இந்த மாதிரி AI மாடல்ஸ் கூட தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேற என்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்கள் எந்த துறையில் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கலாம் அந்த துறை பற்றின டொமைன் மற்றும் இண்டஸ்ட்ரி நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் இந்த AI அப்படிங்கிறது வந்து பரிணாம வளர்ச்சி எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நாளுக்கு நாள் இதோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போகும், அட்வான்ஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு நிகராக நீங்களும் இந்த AI ஃபீல்டை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் லாங் டேர்மில் இந்த துறையில் உங்களால் உங்கள் கரியரில் நல்ல பொசிஷனை தக்க வைத்துக்கொள்ள முடியும். ஜென்ரலாக இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் துறையில் நீங்கள் என்ன வேலைக்கு போனாலுமே சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ரெண்டாவது கிரிட்டிக்கல் திங்கிங், மூணாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நான் சொல்லும்போது உங்கள் வேலையில் அன்றாட வேலைகளை ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக ஒரு AI மாடலில் வேலை செய்யணும்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் எப்படி சமாளித்து உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ்னால் அதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ இடத்துல போய் ஸ்டக் ஆகிட்டீங்க, இந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன மூவ் ஆக முடியலன்னா அந்த சமயத்தில் ஓகே இதை வேறு எந்த விதத்தில் ஆப்டிமைஸாக நம்ம பண்ண முடியும், உங்களோட வேலையை வந்து ஸ்டக் ஆகாமல் கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பிறருக்கு தெளிவாக சொல்கிறது தான் வந்து கம்யூனிகேஷன். நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பக்கா ஒரு இன்ஜினியராக இருந்தாலுமே உங்களால் நீங்கள் நினைக்கிறத சக ஊழியர்கள்கிட்டையோ உங்களோட பாஸ்கிட்டையோ சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ண முடியலைன்னா எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இது மூணுமே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் துறையில் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலுமே அவசியமான விஷயம். இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி சொன்னதே தான், ஒரு நிறுவனம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு வருட சம்பளம் 2 கோடி வரை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்கான டிமாண்ட் அந்த அளவு இருக்குது. அதே சமயத்தில் அந்த வேலையில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த 2 கோடி அப்படிங்கிற சிகரத்தை இலக்கா வச்சு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பயணத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்கும்.
அதோட தொகுப்பாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராம்ப்டிஷன் ஆகணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஏஐ துறையில் ஆர்வம் இருந்து நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதை வந்து சுலபமானதாக அமையும் என்பதில் டவுட்டே இல்லை. அவ்வாறு உங்களோட கரியரில் நடக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். Karthiks signing off. Bye.